யூதர்களுக்கு தடை செய்யப்பட்டது யாருனால? அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனைவி மக்களோட ஒருத்தன் சேர்ந்து வாழணும். மனைவி மக்களை பிரிக்கலாமா? ஒரு மனிதன் இருந்து பிரிக்கக்கூடாது. அதே ஜெயிலில் பிரித்து உட்கார வச்சிருப்பான். அந்த நேரத்தில் ஜெயிலில் இருக்கிறவன் ஒருத்தனை பார்த்து, பாவம் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து அவன் ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, என்ன செஞ்சுட்டு வந்த நீ? அது மெயின் விஷயம். இப்போ ஜெயிலில் இருக்கிறவனை பார்த்து நாம் பரிதாபப்பட முடியாது. என்ன பண்ணிட்டு வந்த? அவனை பார்த்தா பாவமாக தான் இருக்கும், அவன் ஏங்குற மாதிரி இருக்கும், அவன் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல நீ வந்திருக்கிற, எதனால் உனக்கு பண்ணப்பட்டது அப்படிங்கிறதே தெரியாது. இன்றைக்கி அது பேக்ரவுண்டில் இந்த தஜ்ஜாலும் அவங்களுடைய அந்த டீமும் ஒர்க் பண்ணி மக்கள் மத்தியில் அதை மறக்கடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுங்கிறதே மறக்கடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பாருங்கள், குரானில் அல்லாஹ் சொல்கிறோம், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் பகைமை நாம் ஏற்படுத்திட்டோம் கியாமத் நாள் வரைக்குங்கிறான். 5:14 சொல்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவன் யாரு? அமெரிக்கா யூதர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறான். இது எப்படி இந்த திடீர் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு. முஸ்லீம்களை கூட அவன் பகைச்சிக்கிறான். ஆக்சுவலாக அவன் பார்க்க போனால் அரசியல் லாபம்னு எடுத்தால் யார் கூட அவன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்? முஸ்லீம்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தானா அவனுக்கு பிரச்சனை கம்மி. அரபுகள் எல்லாரும் அவன் நட்பு நாடாக ஆயிரும், பெட்ரோல் எல்லாமே அவனுக்கு எடுத்து கொடுத்துரும், பிரச்சனைகள்லேருந்து அவன் வெளியே வந்துடலாம். இஸ்ரேலுங்கிறது ஒரு குட்டி நாடு, அதை நசுக்கி தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் துளூண்டு குட்டி நாடுக்காக அவ்வளோ அரபுகள் 30 கோடி அரபுகளை பகைச்சிக்கிறான். அவ்வளோ